ஆகாத மரம் செடி கொடிகளை அழிக்கணுங்க. சீமை கருவேல மரம் பார்த்தீனிய செடிகளுங்க. ஆகாய தாமரை கொடிதாங்க. மண்ணு கெட்டு போச்சுங்க, மழை நின்னு போச்சுங்க. சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க சொல்லுவதை கவனமா கேளுங்க. நாங்க சொல்லுவதை கவனமா கேளுங்க. நாங்க சொல்லுவதை கவனமா கேளுங்க. மழை நின்று போகும், காற்றில் உள்ள ஈரம் எல்லாம் காணா போகும். புல்லு பூண்டு கூட இங்கு முளைக்காது, புழு பூச்சி பாம்பு கூட வாழ முடியாது. இந்த நஞ்சு மரம் நமக்கு வேண்டாங்க, இத உடனே அழிக்கிட வேணுங்க. சும்மாடு சொல்லுறத கேளுங்க, கொஞ்சம் சும்மாடு சொல்லுறத கேளுங்க. நீலத்தடி நீரையெல்லாம் மொத்தமாய் உறிஞ்சிவிடும். காற்றில் உள்ள ஈரத்தை எல்லாம் காணாமல் செய்துவிடும். உயிர்கொல்லி மரம் என்று சொல்லுறாங்க, இது உயிர்கொல்லி மரம் என்று சொல்லுறாங்க. புல் பூண்டு கூட இங்கு முளைக்காது, புழு பூச்சி பாம்பும் வாழ முடியாது. காக்கை குருவை கூடு கூட கட்டாது, எலி முயல் மான் நரியும் கூட இருக்காது. ஆடு மாடெல்லாம் மலடாயாகி போனது. இந்த நஞ்சு மரம் நமக்கு வேணாமுங்க, இதை நாமே அழித்து விடணுங்க. ஆறு குளம் ஏரி எல்லாம் முளைச்சிருச்சு. அரசாங்க இடம் எல்லாம் பிடிச்சிருச்சு. நஞ்சை புஞ்சை நிலம் எல்லாம் நச்சுத்தன்மையாக்கிடுச்சு. ரவுடி மரம் என்று இதை சொல்லலாமுங்க. வீட்டு மனை வாங்கி போட்டு வீடு கட்ட போகும்போது சீமை கருவேல மரம் செழிப்பாய் வளர்ந்திருக்கும். 10 வருஷ நிலத்தை பார்க்காம விட்ட முன்னா காட்டு கருவேல மரம் காடாய் வளர்ந்திருக்கும். கோட்டுக்கும் போக முடியாதுங்க, குண்டூசி உள்ளே புக முடியாதுங்க. முப்போகும் விளைஞ்ச மண்ணு முள்ளு காடாயாச்சுதுங்க. வேலி காத்த முள்ளால வெள்ளாமை இல்லைங்க. இந்த விறகு புகையால புற்றுநோய் வருதுங்க. பார்த்தீனிய செடியை பார்த்தவுடன் பிடுங்குங்க. ஆகாய தாமரையை அடியோடு ஒழிச்சிடுங்க. வேலி காத்த மரத்தை வேரோடு வெட்டிடுங்க. இளைய தலைமுறைக்கு இயற்கை வளம் கிடைப்பதற்கு அரசு துணை நமக்கு இருக்குதுங்க. நமக்கு கடமை இதில் இருக்குதுங்க. ஆகாத மரஞ்செடி கொடிகளை அழிக்க, பலன் தரும் மரச்செடி கொடிகளை வளர்க்க அத்தனை மனிதர்களும் நினைக்கணுங்க. பெரு நிறுவனங்களின் சமூக நல நிதியை பெரிய அளவில் பயன்படுத்தி செய்யலாமுங்க.